இனிமேல் யாரும் ஹாட் ஸ்டாருக்கு ரீசார்ஜ் பண்ணாதீங்க. இனிமேல் அது டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் கிடையாது, ஜியோ ஹாட் ஸ்டார். புதுசாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பேசுனது தான், ட்விட்டரில் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. ஜியோ பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்டாரை வாங்க போகிறாங்க அப்படி இப்படின்னு. இப்போ அவங்க வாங்கிட்டாங்களா இல்லை ரெண்டு பேரும் கொலாபரேட் பண்ணிட்டாங்களான்றது தெரில. பட் இன்னையிலேருந்து நீங்கள் நம்ம இந்தியாவில் ஜியோ ஹாட் ஸ்டார் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் ஆல்ரெடி ஹாட் ஸ்டார் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பிளானு, புதுசாக என்னென்ன பிளான் கொண்டு வந்திருக்காங்க, இப்போ ஆல்ரெடி ரீசார்ஜ் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுறது, என்ன ஏதுன்றதை எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் ஆல்ரெடி டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரை உங்கள் மொபைல் ஃபோன் ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும் ஐஓஎஸாக இருக்கட்டும் எதில் இருந்தாலும் சரி இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உள்ளே போய் பார்த்துக்கும் போது அப்டேட்டுன்னு கேட்கும். ஐஃபோனாக இருக்கும்போது அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும் போதே இந்த மாதிரி ஜியோ ஹாட் ஸ்டார் போகும். ஐக்கானை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்ற பர்மிஷன் கேட்கும். பண்ணிட்டீங்கனாலே போதும். எனக்கு மாறிடுச்சு, ஏதோ ஸ்டாரை போட்டு வச்சுருக்கேன் இந்த இருக்கா. இதுதான் பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட் ஸ்டாரோட புது லோகோ. இதில் என்னென்ன பிளான்லாம் கொண்டு வந்திருக்காங்க, ஆல்ரெடி ரீசார்ஜ் பண்ணவங்களுக்கு என்ன ஏதுன்றது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி இயர்லி பிளான்லாம் போட்டிருப்பீங்க, 1500 பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுருப்பீங்க. இல்லாட்டி மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் ஜியோ அதாவது டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் போட்டிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அந்த பிளான் முடிகிற வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ரீசார்ஜ் பண்ண பிளான் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். நான்லாம் பார்த்தீங்கன்னா இயர்லி பிளான் போட்டு வச்சுருந்தேன். இந்த வருஷம் நவம்பர் வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகிட்டு தான் இருக்குது. எந்த ஒரு பஞ்சாயத்தும் கிடையாது. புதுசாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு செமலுக்கு. ஏன்னா மினிமம் 149 ரூபாய்க்கு 3 மாதத்துக்கு. அதெல்லாம் நான் பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன். என்னடா 149 ரூபாய்க்கு 3 மாதம் பிளானா அப்படின்னு. உண்மைதான். அதில் என்ன ரெக்ஸிஸ் இந்த மொபைல் பிளான்னு சொல்லிட்டு டெடிக்கேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஒன் டிவைஸ் தான் உங்கள் ஃபோனில் இது பண்ணுறீங்கன்னா ஒரே ஒரு டிவைஸ் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இல்லை உங்கள் ஃப்ரெண்டு ஃபோன்லனா நீங்கள் சைன் அவுட் பண்ணிட்டு அவன் லாகின் பண்ணணும். ஒரு டிவைஸ் 149 ரூபா. மொபைல் ஒன்லி தான், லேப்டாப்பு டிவிலலாம் கனெக்ட் பண்ண முடியாது. ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 720p தான் மேக்ஸிமம். பட் அதுவே போதும் தான், 720p மொபைலுக்கு போதும் தான், தாராளமாக நம்ம பார்க்கலாம். ஸ்டீரியோ எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது உண்மையிலே ஒருத்து 149 ரூபாய்க்கு 3 மாதம் அப்படின்னா பார்த்துக்கோங்க. மார்வல் சீரீஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டினியூஸாக நீங்கள் பாட்டுக்கு மொபைல் ஃபோனில் வச்சு பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இது உண்மையிலே சூப்பர். அடுத்த பிளான் சூப்பர்னே சொல்லிட்டு இருக்குது. அது என்னென்னா 2 டிவைஸு, டிவி ஆர் மொபைல், டிவி ஆர் லேப்டாப், இல்லாட்டி டிவி இல்லாட்டி லேப்டாப், ஏதாச்சும் 2 டிவைஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் மேக்ஸிமம் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080p வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் டால்பி அட்மாஸ் சவுண்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 299க்கு 3 months. இதுவுமே ஒர்த்தானது தான். அப்புறம் 899க்கு பார்த்தீங்கன்னா 1 year பிளானை நீங்கள் எடுத்துக்கலாம். உண்மையிலே 300 ரூபாய்க்கு 2 டிவைஸு, அதுவும் 1080pயில் கிடைக்குது அப்படின்றப்ப சூப்பரில். ஒரு வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா டிவியில் ஒன்று, உங்கள் ஃபோனில் ஒன்று, வீட்டில் இருக்க அம்மா அக்காலாம் பார்த்துக்குவாங்க, நீங்கள் உங்கள் ஃபோனில் பார்த்துக்கலாம். 1080p வரைக்கும் கிடைக்குது. டால்பி அட்மாஸ் இருக்குது. இது உண்மையிலே எல்லாருமே போடக்கூடிய பிளான்னு நினைக்கிறேன். 300 ரூபாய்க்கு 3 மாதம், இல்லாட்டி 899 போட்டால் மணி சேவிங் தான், 1 year ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இது அல்ட்ரா சூப்பர் ப்ராடக்ட். அடுத்து ப்ரீமியம், அட்வர்டைஸ்மெண்ட் ஃப்ரீ. இதில் ஆடு எதுவுமே பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகாது. இதுக்கு 4 டிவைஸ் வரைக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரே நேரத்தில் 4 ஃபோனு கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை டிவி, லேப்டாப்பு, டேபு, உங்கள் ஃபோனு இப்படி மாற்றி கனெக்ட் பண்ணிக்கலாம். 4K வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களால் வீடியோ ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்க முடியும். டால்பி விஷன் சப்போர்ட் இருக்குது, டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்குது. ஆடு விளம்பரன்றது வரவே வராது. எக்ஸ்பர்ட் லைவ், இப்போ லைவாக நியூஸ் பார்க்குறீங்கன்னா விளம்பரம் போடுவாங்க, அதில் வரும். கிரிக்கெட் பார்க்குறீங்கன்னா அதில் லைவ் வரும். மற்றபடி எந்த ஒரு ப்ரோக்ராமுக்குமோ பார்த்தீங்கன்னா லைவ்ன்றது வராது. ஸோ இது உண்மையிலே தரமாக. இதில் 499 ரூபாய்க்கு 3 மாதம், 1 வருஷத்துக்கு அதே 1500 ரூபா தான் 1 year. பட் எனக்கு தெரிஞ்ச அந்த 149ம் வேறு லெவல் தான், 299ம் வேறு லெவல் தான். இங்கிட்டு ப்ரீமியம்லாம் 500 ரூபாய்க்கு 3 மாதம் எல்லா ஆப்ஷனும் ஆட் ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா இருக்குது. இது வேறு லெவல் தான். இது ஜியோ ஹாட் ஸ்டார் நியூ பிளான். ஸோ இந்த பிளான்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது. ஒரு 5 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஜியோ ஃப்ரீயாக சிம் கொடுத்தான், அன்லிமிட்டட் நெட்டு கொடுத்தான். இப்போ நம்ம ஜியோவுக்கு 3 மாதத்துக்கு இருக்கும் 900 ரூபா கிட்ட ரீசார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது ஸ்டார்டிங். இப்போ ஜியோ உள்ளே வரனால இந்த ஆஃபர்லாம் போயிட்டுருக்கு. இதை எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 1 or 2 year கண்டினியூ பண்ணுவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பிளான்லாம் 50 ரூபா 100 ரூபான்றது ஏற்றுவாங்க. இதை நம்ம பழக்கப்படுத்துகிற, அடிக்ட் ஆக்குறது. அந்த ஹாட் ஸ்டாருக்கு நம்மளை அடிக்ட் ஆகுது, மூவி எல்லாமே நம்ம பார்த்து அடிக்ட் ஆக்குறதுக்கு தான். பட் இப்போதைக்கு பிளான்லாம் ஓகே.
இன்னும் நாளடைவில் 1 இயர்லையோ 2 இயர்ஸ்லையோ பார்த்தீங்கன்னா 149ன்றது 249 மாறும். அங்கிட்டு இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் 1500 இருக்கா, அதை வந்து 2000 ஆக்குவாங்க, இல்லை 2500 ஆக்குவாங்க. நம்மளை அடிக்ட் ஆகிட்டு அடுத்தவங்க காசு பார்க்க தான் செய்வாங்க. இப்போதைக்கு லான்ச் ஆஃபர் ஜியோ ஹாட்ஸ்டார் தான் இது. ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பிளானை பற்றி அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது. தேங்க்யூ. பை பை.